So Kanna, Gavnida, exercise 3.1 theory of equations, question number 5. So இதுல நம்ம கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா biquadratic equation. இதுவரை cubic equation பார்த்திருப்பீங்க. இப்ப biquadratic equation, which means the degree is 4. Okay வா? So highest power will be 4. Okay வாமா? So இதனுடைய standard formula எடுத்து எழுதுறதுனா எழுதிருங்கமா first 2x power 4 minus 8x cube decreasing powers. ஏன்னா நம்ம கேர்லெஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 6x square இங்க ஒரு term மிஸ் ஆகுது. கரெக்டா? 0x x உடைய power coefficient 0 minus 3 equals 0. சரியாடா கண்ணா? So this is the standard form. இதை எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. Now what they have asked us to find the sum of squares of roots of the equation. So இங்க biquadratic equation ரப்ப let the roots be another alpha, beta, gamma, delta. There will be 4 roots. கரெக்டா இல்லையா? If the degree is 4, the roots will be also 4. அப்ப alpha, beta, gamma, delta ன்னு எழுதினதுக்கு அப்புறம் நமக்கு என்ன கேக்குறாங்கன்றது பாருங்க. Alpha plus beta plus gamma plus delta the whole square கேக்குறாங்க? இல்ல. This is not asked. என்ன கேட்டிருக்காங்க? Sum of squares of roots. அப்ப ஒவ்வொரு ரூட்டையும் எடுங்க, square it, then add it. Okay. So sum of squares of roots அப்படினா அவங்க கேட்டிருக்கிறது alpha square plus beta square plus gamma square plus delta square னுடைய value. ஓகேவா? So இந்த whole square வேற, இந்த square வேற. So sum of squares of roots அப்படினாங்கன்னா you have to find the sum of the squares of the roots. ஒவ்வொன்றுத்துக்கும் square எடுத்து நீங்க வந்து add பண்ணணும். ஓகேவா? So இது வந்து நம்ம தனித்தனியா எடுத்து alpha, beta, gamma, delta கண்டுபிடிச்சலாம் பண்ண போறல. We are going to use a formula. ஓகேவா? So அது நான் சொல்றேன். இப்ப வந்து first இதுக்கு முன்னாடி நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா first we can write summation 1, 2, 3, 4. இது வரைக்கும் பார்த்திருப்பீங்க அத. So இப்ப இத general form ax power 4 plus bx cube plus cx square plus dx plus e equals 0. So general form of a biquadratic equation. என்ன மேம் ஒவ்வொருதுலயும் புதுசா general form சொல்றோம்னு நினைக்க வேணாண்டா, இது ரொம்ப சிம்பிள். நீங்களே எழுதிடுவீங்க. decreasing powerல எழுதிட்டு வரணும். If the power is 4 என்ன? degree 4, 3, 2, 1, 0 அவ்வளவுதான். So அது நீங்களே எழுதிடலாம். So இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? a value 2, b value minus 8, c value 6, d value 0, e value minus 3. இப்ப எதுக்கு இந்த d எழுத சொன்னேன்னு தெரியுதா? 0x அப்படின்றது நிறைய பேர் கேர்லெஸ் என்ன பண்ணுவீங்க, டக்குன்னு d value minus 3 பாதி சம் போட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் நம்ம தப்பு பண்ணிருக்கோனே. ஓகேவா? சோ அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் நெக்ஸ்ட் பாருங்க summation 1, which means என்னது? summation alpha. எப்படி எழுதலாம்? alpha plus beta plus gamma plus delta. இந்த 1 alphaல கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு அப்படின்னா உங்களுக்கு என்ன அர்த்தம்னு புரியணும்ன்றதுக்காக நான் இதை எக்ஸ்பேண்ட் பண்றேன். But this is not needed here. இப்ப சரியா? உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா ஆன்சர் எழுதிட்டு போயிடலாம். So summation 1 அப்படின்னா sum of roots taken one at a time. alpha plus beta plus gamma plus delta. ஃபார்முலா நமக்கு என்ன வரும்? minus b by a. கரெக்டா இல்லையா? Since it is 1, the number is odd, அப்ப minus symbol வரும். அதே மாதிரி first sum அப்படின்றப்ப இந்த highest power எதுவோ அதுக்கு next இருக்கிறதுல இருந்து ஆரம்பிப்போம். கரெக்டா? highest power n அப்படின்னா n minus 1 பவரோட கோஎஃபிஷியன்ட்ல இருந்து தான் நம்ம ஆரம்பிப்போம். highest power is n அப்படின்னா n minus 1 என்ற கோஎஃபிஷியன்ட்டோட இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சோ அப்ப minus b by a. minus b by a னா வேல்யூ என்ன? b வேல்யூ நமக்கு minus 8. அப்ப minus of minus 8 by 2. a value 2. கரெக்டா கண்ணா? சோ அப்ப என்னது? 8 by 2 ஓட வேல்யூ 4. ஓகேவாமா? நெக்ஸ்ட் summation 2 அப்படின்னா என்ன அர்த்தம்? summation of roots taken 2 at a time. alpha beta. அப்ப இது எப்படி எழுதலாம்? alpha beta plus வேற என்னென்ன காம்பினேஷன்ஸ் இருக்கு? alpha gamma plus alpha delta plus beta gamma plus beta delta plus gamma delta. ரைட்? சோ இந்த காம்பினேஷன்ஸ் நம்ம எழுதிட்டோம். இதை எழுதினதுக்கு அப்புறம் என்னது? இதுக்கு என்ன ஃபார்முலா வரும்? b கோஎஃபிஷியன்ட் நீங்க முடிச்சிட்டீங்க. நெக்ஸ்ட் one lesser than that. அப்ப c சூஸ் பண்ணனும் இப்ப நம்ம. அப்ப c by a. இதுக்கு மைனஸ் வருமா? no, because the number is even here. 2 roots taken at a time. இந்த ஹிண்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் சாமி. ஓகே. சோ c னா என்னது? நமக்கு 6 by a னா 2. அப்ப 6 by 2 is equal to 3. ஓகே. நெக்ஸ்ட் என்னது? summation 3. இப்ப நீங்களே சொல்ல ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். summation 3 னா summation alpha beta gamma sum of roots taken 3 at a time. 3 அப்படின்னா odd. அப்ப மைனஸ் வரும் நமக்கு. ஃபர்ஸ்ட் இதை எழுதிடலாம். அந்த காம்பினேஷன் எழுதிடலாம்.
ஆல்பா பீட்டா காமா. அடுத்தது ஆல்பா காமா டெல்டா. ஆமாவா இல்லையா? அடுத்தது என்னது? ஆல்பா பீட்டா டெல்டா. ரைட்? இதுலயே நமக்கு 3 காம்பினேஷன் முடிஞ்சது. ரிமைனிங் பீட்டா காமா டெல்டா. சரியாடா கண்ணா? சோ இப்ப ஆல்பா பீட்டா இது 4 காம்பினேஷன் வந்திருக்கு. இதுக்கு என்ன பவர் சூஸ் பண்ணுவீங்க? சி முடிஞ்சிருச்சு. அப்ப 1 லெசர் than that. அப்ப டி. கரெக்டா? ஆனா எழுதுறப்ப என்ன பண்ணுவீங்க? மைனஸ் டி பை ஏ. ஏன்? இங்க பிகாஸ் the 3 is odd. 3ங்கிறது odd. அந்த ஹிண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. சோ மைனஸ் டி பை ஏனா 0. 0 by anything is equal to 0. 0 னே எழுதிக்கலாம் டைரக்டா. summation 4. okay summation 4 ன்றப்ப என்னது? summation alpha beta gamma delta 4 roots taken at a time. எப்போதுமே இந்த லாஸ்ட் உங்களுக்கு நம்பர் ஆஃப் ரூட்ஸ் எவ்வளவுதான்? 4 ரூட்ஸ் தான் இருக்கு. அப்ப ஃபைனலா வரப்ப நீங்க அதை என்னன்னு சொல்லலாம்னா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் சொல்லிடலாம் சிம்பிளா. ப்ராடக்ட் எப்போதுமே என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் டேர்ம் கான்ஸ்டன்ட் டேர்ம் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த டிகிரி. ஓகேவா? சோ அப்ப அந்த என்னது இங்க E by A. Alpha, beta, gamma, delta. Product of the roots will be equal to E by A. Minus வருமா? தேவையில்லை. Because 4 அப்படின்றது நமக்கு even. Okay. So E by A அப்படின்னா minus 3 by 2. Okay. முடிஞ்சதா சாமி? இதுல ஏதாவது இருக்கா? Simplify பண்றதுக்கு இல்ல. So minus 3 by 2 simplify பண்ண மாட்டோம். Okay. So இப்ப summation 1, summation 2, summation 3, summation 4. இது நான் expand பண்ணி எழுதியிருக்கேன் உங்களுக்கு இங்க. Alpha, beta, gamma, delta, alpha, beta, gamma in the combination and 2 roots taken at a time combination, 1 root taken at a time. எல்லாமே எழுதியிருக்கேன் for your reference. Okay. So இப்ப what they have asked us to find. Okay. Alpha square plus beta square plus gamma square plus delta square. So கண்ணா இது நான் ரொம்ப சிம்பிளா ஒண்ணு பண்றேன். நமக்கு இங்க வந்து டைரக்டா ஆல்பாவோட வேல்யூ, பீட்டாவோட வேல்யூ, காமா வேல்யூ இல்ல. இருந்தா ரொம்ப சிம்பிள். இவ்வளவு கொஞ்சம் பண்ணவே தேவையில்ல. சோ இப்ப நமக்கு இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சம்மேஷன் வேல்யூ தான் இருக்கு. சோ அந்த சிம்பிள்ன்றது என்னதுன்னா நம்ம ஃபார்முலா அப்ளை பண்றது சிம்பிளஸ்ட் வே. கரெக்டா? சோ இப்ப ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் பிளஸ் டெல்டா ஸ்கொயர் எனக்கு வேணும்னா what is the formula? Alpha plus beta plus gamma plus delta the whole square minus 2 of alpha beta plus beta gamma plus gamma delta plus alpha delta plus alpha gamma plus beta delta. Okay. So ma'am எனக்கு இதுவே பெரிய ஃபார்முலாவா இருக்கே மனப்பாடம் பண்றதுக்கு அப்படின்னா கண்ணா இது நீங்க நிறைய சம்ஸ் பண்ண பழகிடும். ஓகேவா? இது வந்து சிம்பிள். நீங்க இதை எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதுறதுனால தான் இவ்வளவு கஷ்டம். இந்த சம்மேஷன் ஆல்பா பீட்டா அப்படின்ற இந்த ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணீங்கன்னா இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா தெரியாது. ஓகேவா? சோ அப்ப இத நான் இன்னொரு விதமா எப்படி எழுதலாம்னா நான் எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதி இருக்கிறது ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால எழுதுறேன். இப்ப இது எப்படி எழுதலாம்? இது சம் ஆஃப் ரூட்ஸ் டேக்கன் 1 at a time. அப்ப சம்மேஷன் 1 ஈஸியா இருந்தா 1 ஃபாலோ பண்ணுங்க. இல்ல சம்மேஷன் ஆல்பா ஈஸியா இருந்தா அதை ஃபாலோ பண்ணுங்க. சம்மேஷன் 1 the whole square minus 2 into summation 2. அவ்வளவுதான். சிம்பிள். ஓகே. சோ ஃபார்முலா பை ஹார்ட் பண்றதுனா இந்த ஃபார்மேட்ல நீங்க பை ஹார்ட் பண்ணிட்டீங்கன்னா இட் இஸ் வெரி ஈஸி. ஓகே. இல்ல மேம் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் எப்படி இந்த ஃபார்முலா வந்துச்சு திடீர்னு புது ஃபார்முலா வந்து நான் டிரைவ் பண்ணணும் அப்படின்னா சி இங்க ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா இருக்கா? அகெயின் ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா. ஓகே. சோ இப்ப இத நீங்க 2 டைம் மல்டிப்ளை பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் யூ ஹேவ் டு எக்ஸ்பாண்ட். அவ்வளவுதான். alpha into alpha. alphaவால இந்த 4 டேர்மை நீங்க மல்டிப்ளை பண்ணும். what you will get? alpha into alpha, alpha square. alpha into beta, alpha beta. அடுத்தது alpha into gamma. alpha into delta. right? alpha ஓட வேலை முடிஞ்சது. next என்னது? beta வால மல்டிப்ளை பண்ணுங்க. all the 4 terms. என்ன பண்ணணும்? beta square plus beta alpha, beta gamma, beta delta. right? next என்னது? கண்ணா இது உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்லிட்டு இருக்கேன். gamma வால மல்டிப்ளை பண்ணும். ஓகே. gamma alpha plus gamma beta gamma delta plus gamma square. ஓகே. next என்னது? ரிமைனிங் டெல்டா இருக்கு. டெல்டா வால மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா டெல்டா ஆல்பா டெல்டா பீட்டா டெல்டா காமா டெல்டா ஸ்கொயர். ஓகேவாமா? சோ இப்ப இதுல பாருங்க நான் இத ஜஸ்ட் எல்லாமே சேர்த்து எழுதுறேன் அப்படின்னா கம்பைன் பண்ணி ஒரே இதை எழுதுறப்ப ஆல்பா ஸ்கொயர் இருக்கா, பீட்டா ஸ்கொயர் இருக்கா, காமா ஸ்கொயர், டெல்டா ஸ்கொயர். இஸ் இட் தேர்? சோ ஃபர்ஸ்ட் அத ஆர்டரா நான் எழுதிக்கிறேன். ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் பிளஸ் டெல்டா ஸ்கொயர்.
ஓகேவாமா? பிளஸ் ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்க. ஆல்பா பீட்டா இன்னொரு ஆல்பா பீட்டா இருக்கும். வேர் இஸ் இட்? ஹியர். ஓகே, சோ 2 ஆல்பா பீட்டா. அடுத்தது ஆல்பா காமா இன்னொரு ஆல்பா காமாவும் இருக்கும். இருக்கா? சோ 2 ஆல்பா காமா. இப்ப இதுலயே உங்களுக்கு ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்றது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஆல்பா டெல்டா இருக்கா? இங்க ஒரு ஆல்பா டெல்டா. 2 ஆல்பா டெல்டா. அடுத்தது என்னது? 2 பீட்டா காமா. 2 பீட்டா டெல்டா. 2 காமா டெல்டா. ரைட்? புரியுதா கண்ணா நான் என்ன பண்றேன்னு? வெயிட்டர்ஸ் இங்க நான் ஜஸ்ட் ஒரு இது வரைஞ்சுக்கிறேன். ஓகே, சோ இப்ப இத என்னன்னு சொல்லலாம்? எப்படி நமக்கு இது இந்த ஃபார்முலா கிடைச்சிருக்கு? ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டாவை நான் 2 டைம் மல்டிப்ளை பண்ணிருக்கேன். which means ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா த ஹோல் ஸ்கொயர். இத மல்டிப்ளை பண்றப்ப எனக்கு ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் பிளஸ் டெல்டா ஸ்கொயர் கிடைக்குது. அது இல்லாம இது எல்லாத்துலயும் 2 காமனா இருக்கா? கரெக்டா? சோ எல்லாத்துலயும் 2 காமனா இருக்கப்ப 2 ஆஃப் ஆல்பா பீட்டா பிளஸ் ஆல்பா காமா பிளஸ் ஆல்பா டெல்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் பீட்டா டெல்டா பிளஸ் காமா டெல்டா இது கிடைக்குது. கரெக்டா கண்ணா? சோ இப்ப இதுல எனக்கு என்ன வேணும்? வாட் இஸ் தி ஃபார்முலா தட் ஐ ஹேவ் டு நோ? எனக்கு தேவை நான் தெரிஞ்சுக்க வேண்டியது ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் இதுதான் வேணும். அப்ப இந்த டேர்ம் மொத்தமா நீங்க அதர் சைடுக்கு ஷிஃப்ட் பண்ணீங்கன்னா வாட் இஸ் தி ஃபார்முலா? உங்களுக்கு இந்த ஃபார்முலா கிடைச்சிருதா? ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆஃப் வந்துருதா? இது ஆப்போசிட் சைடுக்கு ஷிஃப்ட் பண்றப்ப அவ்வளவுதான் கண்ணா. இது ஃபார்முலா டெரிவேஷன். இத நீங்க தனியா உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்கணும்னே இல்ல. வீட்ல டைம் இருக்கிறப்ப ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? சோ இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்றப்ப எனக்கு அதுல ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் பிளஸ் டெல்டா ஸ்கொயர் கிடைக்குது. சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ். சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் கிடைக்குது. எனக்கு இது வேணும் அப்படின்னா கீப் இட் ஆஸ் இட் இஸ். ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸ் அதர் சைடுக்கு ஷிஃப்ட் பண்றப்ப மை ஃபார்முலா என்னது? summation 1 the whole square. அந்த டிஃபரன்ஸ் மறந்துடாதீங்க கண்ணா. summation 1 the whole square equals minus 2 summation 2. சரியாடா கண்ணா? புரிஞ்சுதா? சோ இப்ப என்ன பண்ணலாம்? summation 1 ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா இல்லையா? yes we have found out 4. கரெக்டா? அப்ப 4 square minus 2 into summation 2 ஓட வேல்யூ என்ன? 3. அப்ப 3 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. Okay, 4 square oda value 16 minus 2 into 3 6. 16 minus 6 equals 10. So, alpha square, sum of the squares of the roots oda value enna? 10 for this question. சரியாடா கண்ணா? புரிஞ்சுதாடா? ஈஸியா அந்த ஃபார்முலா டெரிவேஷன் தனியா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. இல்ல மேம் எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னா ஜஸ்ட் அதை ஃபார்வர்ட் பண்ணிட்டு நீங்க ஆன்சர் மட்டும் லிசன் பண்ணுங்க. ஓகேவாமா? சோ இதை எப்படி சொல்லலாம்னா சம்மேஷன் 1 ஸ்கொயர் இங்க. சோ இது கன்ஃபியூஸ் ஆகுது. இந்த ஹோல் ஸ்கொயர் வேறடா கண்ணா, இந்த 1 ஸ்கொயர்ன்றது வேற. சம்மேஷன் ஆல்பா ஸ்கொயர் நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. சம்மேஷன் ஆல்பா த ஹோல் ஸ்கொயர் நீங்க கண்டுபிடிக்கல. ஓகே, யூ ஆர் ஃபைண்டிங் சம்மேஷன் ஆல்பா ஸ்கொயர். ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர், அதாவது ஒரு ரூட்டோடைய ஸ்கொயர். ஓகேவாடாமா? புரிஞ்சுதாடா தங்கம்? சோ திஸ் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர். ஃபார்முலா டெரிவேஷன் நீங்க திரும்ப கூட ட்ரை பண்ணி பாருங்க. நார்மல் மல்டிப்ளிகேஷன். ஆல்பாவை எல்லாத்தாலையும் மல்டிப்ளை பண்றீங்க. பீட்டா காமா டெல்டா எவ்ரிதிங் இஸ் மல்டிப்ளைட் அண்ட் யூ ஆர் அரேஞ்சிங் இட், சார்ட்டிங் இட் அவுட். இங்க சார்ட் பண்ணி எழுதுறப்ப அழகா உங்களுக்கு இந்த ஃபார்முலா ரொம்ப சிம்பிள் ஃபார்ம்ல கிடைச்சிரும். ஓகேவா கண்ணா? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? சோ இப்ப பாருங்க இது புரியுதான்னு ஜஸ்ட் நான் மினிமைஸ் பண்ணிருக்கேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவாமா? தேங்க்யூடா.